இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம் எப்படி உருவானது, எதன் விளைவாக உருவாக்கப்பட்டது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். 1946 இந்திய அரசியலமைப்பு மாநாடு நியூ டெல்லியில் நடத்தப்படுது. தலைவர் பார்த்திங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். வரைவு குழுவின் தலைவர் டாக்டர் BR அம்பேத்கர். இந்திய அரசியலமைப்பின் தந்தையாகவும் போற்றப்படுவது டாக்டர் BR அம்பேத்கர். உலகின் மிக நீளமான அரசியலமைப்பு இந்தியாவுடைய அரசியலமைப்பு தான். இப்போது வரை உலகின் மிக நீளமான அரசியலமைப்பாக இருந்து வருகிறது. இந்திய அரசியலமைப்பினுடைய முதல் பணி எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது டிசம்பர் 9 ஸ்டார்ட் ஆகுது. மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை 389 இருக்குது. பாகிஸ்தான் பிரிவினையின் போது உறுப்பினர்களின் எண்ணிக்கை குறைந்து இறுதியாக 299 உறுப்பினர்கள் மட்டுமே இருக்கிறாங்க. இந்த உருவாக்கத்திற்கு மற்ற நாட்டினுடைய தன்மைகள் எடுக்கப்படுது. பிரிட்டனோட பாராளுமன்ற அமைப்பு, அமெரிக்காவோட அடிப்படை உரிமைகள், ஆஸ்திரேலியாவோட ஒரே நேரத்தில் இரட்டை குடியுரிமை, அயர்லாந்தோடைய அரசியல் இயக்க கொள்கை, கனடா கூட்டாட்சி அமைப்பு, இந்த ஒரு இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்கப்படுது. 1947 ஆகஸ்ட் 29 அம்பேத்கரின் தலைமையில் அரசியலமைப்பு வரைவு குழு அமைக்கப்படுது. 1948 நவம்பர் 4 முதல் முறையாக ஒப்படைக்கப்படுது. 48-49 இந்த இடைப்பட்ட காலங்களில் அது விமர்சனங்கள், நிராகரிப்பு இதெல்லாம் ஏற்படுது. 100க்கும் மேற்பட்ட திருத்தங்கள் அரசியலமைப்பில் ஏற்படுது. 1949 நவம்பர் 26 முழுமையாக இந்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளப்படுது. அரசியலமைப்பு ஒப்படைக்கிறாங்க. முழுமையாக ஏற்றுக்கொண்ட நாள் அதன் 1949 நவம்பர் 26. அதை அமலுக்கு கொண்டு வந்த நாள் 1950 ஜனவரி 26. அந்த 26 தான் நம்ம குடியரசு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வரோம். இந்திய சுதந்திரம் அடைந்து அதற்கு பிறகு குடியரசு 1950 குடியரசு நாடாக மாறுது. சட்டங்கள் அமலுக்கு கொண்டு வரப்படுது. அரசியலமைப்பு சட்டங்கள். முதல் தேர்தல் 1951-52 அந்த இடைப்பட்ட காலங்களில் முதல் தேர்தல் நடக்குது. இந்தியாவுடைய முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத்.